ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையினுடைய 4 வகையான சிறப்புகளை உங்களுக்கு நான் சொன்ன இருக்கேன். லா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். லா ஹவுல என்றால் பாவத்தை விட்டும் திரும்புதலும் இல்லை, வலா குவத நன்மையை செய்வதற்கான சக்தியும் இல்லை, இல்லா பில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர என்பதால் இதனுடைய ஒரு மனிதர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் நற்செயல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய உதவியின்றி முடியாது என்பதால் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை அதிகமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பல வகையான பலன்களை நமக்கு பெற்றுத் தரக்கூடியது. அதில் 4 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எப்போதுதான் கூறுகிறேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், கவலையை நீக்குகின்ற அருமருந்தாக அது இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலையை நீக்குவதற்கு அது ஒரு அருமருந்தாக அது இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், வலா குவத இல்லா பில்லாஹ் தவாஉன் மின் 99 தான் ஐஸர்ஹா அல்ஹம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை 99 வகையான நோய்களுக்கு அது அருமருந்தாக இருக்கின்றது. அதில் குறைந்தது கவலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதாவூத் என்ற கிதாபில் 1990வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகின்றது. ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கவலைதான் கொடிய நோய். பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த கவலையை நீக்கல் என்பதுதான் அதனுடைய கடைசி பட்சமான பலன் தான் பெருமானா சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலை என்பதால் ஒரு கொடிய நோயாக இருக்கிறது. வரலாற்றை ஒரு செய்தி வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒரு தாயார் வந்து முறையிட்டார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, என்னுடைய மகன் எனக்கு அதிகமாக துன்பத்தை கவலையை கொடுக்கின்றார், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்வதாக சொன்னார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை வரவழைத்து சொன்னார்கள், சகோதரனே, இந்த ஒட்டிலே மிக கடினமானது இது தெரியுமா ஏற்றுவிட்டு சொன்னார்கள். மலை கல்மலை இருக்கிறது இல்லையா, பாறை இருக்கிறது இல்லையா, இதுதான் மிக கடினமானது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா முதலில் இந்த பூமியை படைத்த போது அது அசைந்தது, அது காற்றிலே அசைந்து கொண்டிருந்தது. இப்ப காற்றுல அசைகிற போது நம்ம பேப்பருக்கு ஒரு வெயிட் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அல்லாஹ் தஆலா முதலிலே பூமியை படைத்த போது அது அசைந்தது. அதை நிலைபெற செய்வதற்காக, நிறுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா மலைகளை படைத்ததை நட்டு வைத்தார். அவுத்தாதான் நல்லா சொல்லுவான். எப்படி அதை முளைப்பிச்சு ஒரு பிராணிகளை நம்ம கட்டி போடுறோம் இல்லையா, அது மாதிரி கவுத்தாதான் சொல்லுவோம். ஒரு ஜிபால் அவுத்தாதான், மலைகளை எல்லாம் செய்தான், நட்டு வைத்தான். அப்ப மலைதான் சக்தியான்.
சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, சகோதரனே, மலையை விட சக்தியானது இது தெரியுமா? எது? இரும்பு என்பதாக சொன்னார்கள். என்னில் அந்த இரும்பை கொண்டு கல்மலையை தகர்த்து விடலாம். சகோதரனை, இரும்பை விட சக்தியாக எதிரியுமா? நெருப்பு என்பதாக சொன்னார்கள். நெருப்பை கொண்டு என்ன செய்யலாம்? அதை உடுக்கி விடலாம். அப்படிதான் நெருப்பு சக்தியானதா என்றால் அதுவும் அல்ல. நெருப்பை விட சக்தியானது தண்ணீர். தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைத்து விடலாம். அப்படி என்றால் தண்ணீர் சக்தியானதா? தண்ணீர் சக்தியாக அல்ல, தண்ணீரை சுமந்து செல்கின்ற வேகம் சக்தியாக சொன்னார். தண்ணீரை சுமந்து செல்கிற வேகம் சக்தியாக. அப்படியே மேகம் சக்தியானதா? அது அல்ல. அதை சுமந்து செல்கின்றதை தன் திசையிலே அடித்து செல்கின்ற காற்று சக்தியாக சொல்லிவிட்டு சொல்வார். காற்று சக்தியானதா என்றால் அதுவும் இல்லை. அதையும் அடக்கி ஆளுகின்ற மனிதர் சக்தியாக, இந்த உலகத்தை அடக்கி ஆளுகின்ற தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்திருக்கிற மனிதர் சக்தியாக சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, சகோதரனே, அப்படி என்னால் மனிதன் சக்தியானவனா என்றால் தூக்கம் அவனை விட சக்தியான. தூக்கம் வந்துட்டால் அவனுடைய உணர்வை இழந்து விடுகின்றான். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, அப்படியா தூக்கம் சக்தியானதா? அதுவும் அல்ல, துக்கம் தான் சக்தியானது. கவலை தான் சக்தியானது. ஏன்னு சொன்னால் அந்த கவலை வந்து விட்டால் தூக்கமும் போய்விடும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். சகோதரனே, இந்த உலகத்திலே கடினமானது துக்கம் தான், கவலை தான். அந்த துக்கத்தை உடைய தாய்க்கு கொடுத்து விடாது என்பதாக சொல்வார்கள். அவன் செய்வான், சரி என்பதாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் சென்றதாக வரலாறு எழுதுவார்கள். உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கவலை தான். மனிதனுக்கு கவலை இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் அந்த கவலையை நினைத்து நினைத்து அவன் வேதனைப்படுகிற நேரத்திலே வாழ்க்கையை நிம்மதியை அவன் இழந்து விடுகின்றான். அந்த கவலையை நீக்குகின்ற அகமருந்தாக சொன்னார்கள், இந்த கவலை மிகப்பெரிய புதியது என்பதைத்தான் பெருமானார் அந்த துவா ஓதுவாங்க. கவலை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானாரே செஞ்சாங்க, துவா செய்தாங்க. அப்படிப்பட்ட கவலையை நீக்குகின்ற அருமருந்தாக இந்த அஹவுலவலா குவத்தை இல்லாபில்லா இருக்கிறது. இரண்டாவது எதை சொல்றாங்கன்னா, மனிதர்கள் வெளியில போகிற நேரத்துல போய் தன்னுடைய குறிக்கோளை, தன்னுடைய நாட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு பாதுகாப்பாக புறப்பட்ட இடத்துக்கு வருவது என்பது மிக முக்கியமானது. ஒரு வெளியில போறாரு, போற காரியம் நல்லபடியா நடக்கும், அதே நேரத்துல சேஃப்டியான வீட்டுக்கு திரும்பணும். இது இரண்டுமே முக்கியமானது. இதை பெற்றுத் தரக்கூடியது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அபூதாவுடைய 5095வது ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா ஹரஜ ரஜுலுன் மின் பைத்தி, ஒரு மனிதர் வீட்டை விட்டு புறப்படுகிற நேரத்திலே ஃபகால பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், இது ஈஸியான வார்த்தை தான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதினால் யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படுகிறது. அல்ல ஒரு வானவர் கூறுகிறார், என்ன சொன்னார்? ஹுதீத, நீ நேர்வழி பெற்று விட்டாய். வகுஃபீத, நீ போதுமானவனாக ஆக்கப்பட்டு விட்டாய். வஉகீத, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்பதாக ஒரு வானவர் கூறுகிறார். வதனஹா வயதனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை விட்டு விலகி விடுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் அவனை விட்டு விலகியவன். அப்ப விலகின போது ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தானை பார்த்து சொல்லுவானா, இன்னொரு சைத்தான் பார்த்து ஒரு சைத்தானை பார்த்து சொல்றான், எந்த மனிதன் என்ன செய்யறான்? புதிய நேர்வழி பெறப்பட்டாலும், அல்லாஹ்வால் நேர்வழி பெறப்பட்டாலும், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆக்கிவிட்டாரோ, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று விட்டாரோ, அவளை நீ என்ன செய்ய முடியுதாக சொல்லி ஒரு சைத்தானோ சைத்தானை பார்த்து கேட்கிறார். அப்ப வெளியிலே போவது அந்த குறிக்கோளை ஒரு நோக்கத்துக்காக நம்ம போறோம். நம்ம போகக்கூடிய காரியம் சக்சஸா நடக்கணும் அப்படின்னா அதே நேரத்தில் நம்ம போயிட்டு பாதுகாப்பா திரும்பணும். நீ எத்தனையோ மக்கள் போறாங்க, திரும்பலையே, போன வயவும் திரும்பாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க. இடையில வந்து விபத்துல இறந்து போறவங்க, அந்த இடத்துல விபத்துல இன்னமும் ஆகுறதா இல்லையா? இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு கிடைப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இரண்டாவது.
இன்னும் 2 சிறப்புகளை ஒரே ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, திருமதியினுடைய 3601வது ஹதீஸ். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸித் பில் கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் வ இன்னஹா மின் குனூஸில் ஜன்னah. நீ அதிகமாக லா குவத்த இல்லா பில்லாஹை ஓதிக்கொண்டிரு, அது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ளது என்பதாக பெருமானார் சொன்னார். அந்த சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்கள் உள்ளது. அதனால என்ன செய், அதிகமாக அதை ஓதிக்கொண்டர் என்பதாக சொன்னாங்க. 3வது சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்பது 3வது சிறப்பு. அந்த ஹதீஸுடைய தொடரே 4வது ஒரு சிறப்பை பெருமானார் சொல்வாங்க, யார் இந்த ஓதி வருகிறார் அதோடு இந்த வார்த்தையை சேர்த்து ஞாபகம் வைத்துக் கொள்ளும், வலா மஞ்ச மினல்லா இல்லா இலை, வலா மஞ்ச மினல்லாஹி இல்லா இலைஹி. இதை யார் ஓடிக்கொண்டு வருகிறார், அந்த ராகோல ஓய்ந்த வார்த்தையை சேர்த்துக் கொண்டு வருகிறாரோ, கஷஃப அன்ஹு ஸபீன பாபம் மினல் துர்ரி, அவருடைய வாழ்க்கையிலே 70 வகையான துன்பங்களை அல்லாஹ் தஆலா அவரை விட்டு நீக்கிறார். அவருடைய வாழ்க்கையில 70 வகையான துன்பங்களை அல்லாஹ் தஆலா நீக்குகிறார். அதுனா அஹுன்னல் ஃபக்ர், அதிலே கடைசியான வறுமையை வாழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாகவே வறுமை என்பது மிக மோசமானது. பெருமானார் சொல்லுவாங்க, காவல் ஃபக்கூர் ஐயக்கூன குஃப்ரா. எனவே ஒரு மனிதனுடைய வறுமை அவனை காஃபிராக கூட ஆக்குவா. பெருமானார் சொல்வான், ஒரு மனிதனுடைய வறுமை அவனை காஃபிராக ஆக்கக்கூடிய சக்தி படைத்து. எத்தனையோ மூமின் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பொருளாதார நெருக்கடியாக காஃபிரானவரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்கிறோம்னாக சொல்லுகிற நேரத்திலே கிறிஸ்தவ மதம் எப்படி பரவுகிறது, அவர் உதவியின் மூலமாகத்தான் பரப்புகிறார்கள். அவ என்ன செய்யறாங்க, சில மக்கள் வறுமையினால் வந்து காஃபிராக கூட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வறுமை விட்டு பெருமானாரே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ் இன்னி அவுதுபிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ் காஃபிராக ஆகுவதை விட்டு வறுமையை விட்டு நீ பாதுகாப்பாயாக பெருமானார் சொன்னாங்க, துஆ சொன்னாங்க. அப்படிப்பட்ட வறுமையை நீக்குகின்ற சக்தி ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுக்கு இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஊதி வர வேணும். அரசியல் ஒரு செய்தி இப்போது ஞாபகம் வருகிறது. ஹதீஸ் வருகிறது, சொன்னாங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியங்கள் நிலைத்திருப்பதற்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிவார்களா பெருமானார் சொன்னாங்க. ஓதிட்டா எந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றாரோ அந்த பாக்கியங்கள் பக்கா நிலைத்திருப்பதற்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு சக்தியான வார்த்தையா பெருமானார் சொன்னாங்க. ஏன்னா சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு காலத்துல வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார், பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. அப்படி எத்தனை மக்கள் இருக்காங்க, ஆரம்பத்துல வந்து வசதியா இருப்பாங்க, கடைசியில வந்து அந்த பாக்கியங்கள் இழந்து நடுத்தரவுக்குள்ள வந்துடலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த பாக்கியங்கள் நிலைத்திருக்க வேண்டும், பரம்பரையாக அந்த பாக்கியங்களாம் நிலைத்திருக்கிறதாக தருகிறார்களோ அது அதிகமாக ஓடி பாருங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நேரங்கள் கிடைக்கும் நேரத்தில் இருக்கிறது நேரத்தை ஒதுக்கி தஸ்பீஹ் எடுத்து ஓதிக்கிறதுல முபாடு போகக்கூடிய வழியில வரக்கூடிய வழியில ஏதாவது ஒரு சவாக்கள் ஏதாவது திக்கர் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா கவலை நீக்குகின்றார், வறுமையை நீக்குகின்றார், நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்குகின்றார். அது மட்டுமல்ல சொர்க்கத்துடைய பாக்கியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல எந்த பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றாரோ, அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கார், அது கூட ஒரு பெரிய பாக்கியம் தானே. அந்த உடல் ஆரோக்கியத்தோடு கடைசி வரைக்கும் மௌத் வரைக்கும் இருப்பது என்பது அல்லாஹ் பெரிய பாக்கியம் இல்லையா? இது மாதிரியான அல்லாஹ் நமக்கு எந்த பாக்கியங்கள் எல்லாம் வழங்கினார், அது பொருள் மட்டுமல்ல அவைகள் எல்லாம் நம்மிடத்திலே நிலைத்திருப்பதற்கு இந்த ஹவ்ல வலா குவத்த இல்லா என்ற வார்த்தை ஒரு பொக்கிஷங்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பி ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.